ஹாய் ஆல். ஸோ நான் வந்து ரொம்ப நாளாகவே வந்து டிக்டாக்ல ஒரு வைரலான ப்ராடக்ட்னு சொல்லலாம். அதாவது சமையலுக்கு நிறையா வந்து ஃபுட் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் வந்து இந்த ரெட் செஃப்ன்ற ஒரு இதை யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. எனக்கு அது பார்த்ததுல வந்து ரொம்ப ரொம்ப என்னை டெம்ப் பண்ணிட்டே இருந்துச்சு. சரி நம்ம ரொம்ப வந்து நிறைய அந்த மாதிரி பாத்திரம் பண்டம்லாம் வாங்கிட்டே இருக்கோம், நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவோன்னு நான் வாங்கவே இல்லை. ரொம்ப நாள் நான் ஆட் டு கார்ட்டில் போட்டிருந்தேன், பட் நான் வாங்கலை. பட் திரும்ப திரும்ப அதை நான் பார்க்கும்போது எனக்கு சரி ஒன்று தான் வாங்கி பார்ப்போமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு தான் நான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ இதை அப்படியே அன்பாக்ஸ் பண்ணிட்டு இன்றைக்கி இதில் தான் நான் வந்து சாம்பார் அப்புறம் பொரியல்லாம் செய்ய போகிறேன். எப்படி வருதுன்றதை உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஒருவேளை நீங்கள் கேஎல்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த நல்லா இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இதுதான் நல்லா இருக்குல்ல. இது வந்து செராமிக் கோட்டிங்கு. ஸோ 0 கெமிக்கல் கோட்டிங், 0 டிகாம்போசிஷன், 0 ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ். ஸோ இந்த ஃபுல் விலாக் வந்து நம்ம யூடியூப் சேனலில் இருக்குங்க, நீங்கள் போய் பாருங்கள். இவா திவா விலாக்ஸ்ன்னு சொல்லி இருக்கும். அதில் நான் சாம்பார் இதோட ஃபுல் டீட்டெயில் விலாக் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து நான் வந்து என்ன பண்ணேன்னா பிரியாணி பண்ணி பார்த்தேன். சிக்கன் பிரியாணி சூப்பராக வந்துருந்ததுங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா அதில் கீழே அடியே பிடிச்சிருக்காது, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோ உதிரியாக சூப்பராக இருந்துச்சு. நான் அன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி பண்ணேன். அப்புறம் அந்த பொரியல், அந்த இன்னொரு குட்டி கடாய் இருக்குல்ல, அதுலேயுமே வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணேன். அப்புறம் இன்னொரு நாள் வந்து சிக்கன் கிரேவி பண்ணேன். இதெல்லாம் நான் வந்து சேர்ந்து கம்பைனாக நான் உங்களுக்கு காட்டுறேன், எல்லாமே எப்படி குக் பண்ணால் எப்படி வருதுன்றதுக்கு. அண்டு செம்மையாக இருந்தது டேஸ்ட்டு அதில் குக் பண்ணும்போது. அண்ட் இன்னொரு நாள் வந்து நான் வந்து சிக்கன் பிரியாணி ஃபஸ்ட் பண்ணேன்னு சொன்னேன்ல, ஸோ மட்டன் பிரியாணியும் ட்ரை பண்ணி பார்த்தேன். சீரக சம்பா ரைஸில் சூப்பராக வந்துருந்தது மட்டன் பிரியாணி, எதுவுமே அடிப்பிடிக்கலை. சிக்கன் 65 இந்த பாத்திரமும் சூப்பராக இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ரெட் செஃப் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நல்லா இருக்குது, ரொம்ப குவாலிட்டி. பட் எவ்வளோ நாள் இது வந்து ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாங்க. உங்களுக்கு ஒருவேளை இந்த ப்ராடக்ட் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து டிக்டாக்ல நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஃபுட்டை ரொம்ப ருசித்து சமைச்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும்.